வணக்கம் நண்பர்களே, இதுதான் எங்களுடைய ஈகோ சிஸ்டம். ரொம்ப நாளாக நான் என்ன பண்ணியிருந்தேனாக்கா, ஒரு விஷயம் தெரியாமல், அந்த ஈகோ சிஸ்டம்ங்கிற கான்செப்டே தெரியாமல் மீன் தொட்டியை க்ளீன் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருப்பேங்க, நான் சின்ன பையனாக இருக்கும்போது. அப்புறமா நான் அந்த ஈகோ சிஸ்டம் கான்செப்ட் தெரிஞ்சதுக்கு தான் தெரிஞ்சுது, நீங்கள் எந்த ஒரு ஃபுட்டோ இல்லை தண்ணியோ ரொம்ப ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக மாற்ற வேண்டாங்க. பாருங்கள், இது வந்து செடி, இந்த செடிகளை வளர்த்துருக்கேன். நான் எந்த ஃபுட்டும் போடுறது கிடையாது. ஒரு ஃபில்டர் வச்சுருக்கேன். இங்கே ஒரு ஸ்னைல் பார்க்குறீங்க, அப்புறம் எறா இருக்குது, 2 ஸ்னைல் இருக்குது, அப்புறம் இந்த தாவரங்கள், இந்த பிளான்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஆக்சிஜன் ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த மீன்க வெளியிடுற கார்பன் டை ஆக்சைடு எடுத்துகிட்டு ஆக்சிஜன் கொடுக்கும். இந்த ஃபில்டர் வந்து பாக்டீரியா, நன்மை தரக்கூடிய பாக்டீரியா வந்து வச்சுருக்கோம். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபில்டர் பண்ண வாட்டரை. இந்த ஸ்னெயில்ஸு, எறா, ஷ்ரிம்ப் நான் வச்சுருக்கேன். ஷ்ரிம்ப் இப்போ நான் பார்க்க முடியல, இங்கே ஒளிஞ்சிட்ருக்கு. ஸோ இதுங்க என்ன பண்ணால் க்ளீன் பண்ணி விட்ருங்க. ஸோ இங்கே நான் ஸ்வீட் பொட்டேட்டோ வச்சுருக்கேன், மரவள்ளி, சக்கரவள்ளி கிழங்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நல்லா வளரும். ஸோ இந்த ஈகோ சிஸ்டம் இருக்கும்போது நேச்சுரலாகவே மீனுங்க அங்கே இருக்கிற கண்ணுக்கு தெரியாத மைக்ரோப்ஸை சாப்பிட்டு உயிர் வாழ்ந்துட்டுருக்குங்க. நீங்கள் ஸ்பெஷலாக ஃபுட்டு போடணும் அவசியம் இல்லை. ரொம்ப ரேராக எப்போவாது அக்கேஷனலாக நீங்கள் ஃபுட் போடலாம். இந்த திங் எனக்கு நிறைய டைமை சேவ் பண்ணிச்சு. ப்ளஸ் இந்த ஃபிஷ்ஷுக்கு ஃபுட்டு போடணுங்கிற ஸ்கேம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்கேமை வந்து அது ஒரு ஸ்கேம்னு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடிஞ்சுது. இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண தோணுச்சு. ஷேர் பண்ண நண்பர்களே, நன்றி.